خصوصیت رو داره که میتواند در முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க தாக்குதல் பிராந்திய போராக மாறும், ஈரான் எச்சரிக்கை. போர் அச்சுறுத்தலுக்கு நடுவே ஈரான் அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தை. போர் நிறுத்தத்தை மீறிய இஸ்ரேல். 8 அரபு இஸ்லாமிய நாடுகள் கடும் கண்டனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க தாக்குதல் பிராந்திய போராக மாறும், ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் தலைமை வாஷிங்டனில் இருந்து வரும் போர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தன்னம்பிக்கையையும் தடுப்பு திறனையும் வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி டெஹ்ரானுக்கு எதிராக போரை தொடங்குவதற்கு அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்துள்ளார். அத்தகைய போர் ஈரானுடன் மட்டுமல்லாமல் முழு பிராந்தியத்தையும் உள்ளடக்கிய பெரிய பிராந்திய போராக விரிவடையும் என்று அவர் எச்சரித்தார். பொதுமக்களிடம் உரையாற்றிய கமேனி, ஈரான் போரை நாடவில்லை, எந்த நாட்டையும் தாக்கும் நோக்கம் எங்களுக்கில்லை என்று கூறினார். ஆனால் ஈரான் மக்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு நடத்தப்பட்டால் ஈரான் மக்கள் உறுதியான மற்றும் கடுமையான பதிலடி கொடுப்பார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். ஈரானுக்கு எதிரான போர் பேச்சும் இராணுவ திரட்டலும் புதிதல்ல என்றும் இதற்கு முன்பும் நாடு இதேபோன்ற அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான மோதலை எளிமையாக விளக்கிய கமேனி, வாஷிங்டன் ஈரானை விழுங்க விரும்புகிறது, ஆனால் வீரமிக்க ஈரான் மக்களும் இஸ்லாமிய குடியரசும் அதை உறுதியாக தடுத்து நிற்கின்றன என்று தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தொடர் அச்சுறுத்தல்கள் அனைத்து விருப்பங்களும் மேசையில் உள்ளன என்ற கூற்றுகளுக்கும் பிராந்தியத்தில் போர்க்கப்பல்களை அனுப்புவது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கும் பதிலளித்த கமேனி, இத்தகைய செயல்கள் ஈரானியர்களை பயமுறுத்தாது என்று கூறினார். மக்கள் இந்த அச்சுறுத்தல்களை கண்டு பயப்படுவதில்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். நாட்டில் சமீபத்தில் நடந்த ஆயுத கலவரங்களை திட்டமிட்ட இராணுவ சதி போன்றவை என்று அவர் விவரித்தார். ஆயுதம் ஏந்திய கலகக்காரர்கள் போலீஸ் நிலையங்கள், அரசு கட்டிடங்கள், IRGC வசதிகள், வங்கிகள் மற்றும் மசூதிகளை தாக்கியதாகவும் குர்ஆன் நகல்களை எரித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் ஈரான் ஆயுத படைகளின் துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அஹ்மத் வஹீதி, எதிரியின் அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையான கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் உள்ளன என்று தெரிவித்தார். ஜூன் 2025 நடந்த கடைசி தாக்குதலுக்கு முன்பிருந்த நிலையை விட இப்போது ஈரானின் இராணுவ தயார் நிலை பல மடங்கு அதிகமாக உள்ளது என்று அவர் கூறினார். பிராந்தியத்தில் வெளிநாட்டு கடற்படை படைகளின் இருப்பு புதிதல்ல என்றும் இது உளவியல் போர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி மட்டுமே என்றும் வஹீதி தெரிவித்தார். இதனால் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை திசை திருப்பப்படக்கூடாது என்றும் ஊடகங்களில் பரப்பப்படும் கதைகளை உணர்ந்து கொண்டு மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்துக்கள் அமெரிக்க இராணுவ உயர் அதிகாரிகள் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு முக்கிய நட்பு நாட்டின் தலைமைக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை முதலே ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை அங்கீகரிக்கலாம் என்று எச்சரித்துள்ளதாக வரும் அறிக்கைகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ளன. இவை வாஷிங்டன் மற்றும் டெஹ்ரான் இடையிலான பதற்றம் எவ்வளவு உயர்ந்துள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றன. டிராப் சைட் நியூஸ் டிசம்பர் 31 அன்று வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்கா முடிவெடுத்தால் பிப்ரவரி தொடக்கத்தில் தாக்குதல்கள் தொடங்கலாம் என்று அந்த நட்பு நாடுகளிடம் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை தாண்டி இராணுவ தளங்கள், IRGC அமைப்புகள் மற்றும் உயர்மட்ட தலைமையை சீர்குலைக்கும் பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தலைமையை பலவீனப்படுத்தினால் உள்நாட்டில் பெரும் போராட்டங்களை தூண்டி அரசு மாற்றத்தை விரைவுபடுத்த முடியும் என்று அமெரிக்க போர் திட்டமிடுபவர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த உத்தியை ஊக்குவித்து வருவதாகவும் மேற்கத்திய நலன்களுடன் இணங்கிய புதிய அரசை உருவாக்க உதவ முடியும் என்றும் டிரம்பிடம் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் அச்சுறுத்தலுக்கு நடுவே ஈரான் அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கான கட்டமைப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன என்று ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி தெரிவித்துள்ளார். ஊடகங்களில் உருவாக்கப்படும் பிரச்சாரங்களும் அரசியல் அழுத்தங்களும் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளுக்கான அடிப்படை வடிவமைப்புகள் செயல்பட தொடங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக இருக்கும் அலி லாரிஜானி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஊடக போர் சூழல் இருந்தாலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கட்டமைப்பு ஏற்பாடுகள் முன்னேறி வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு திட்டம் தொடர்பாக டெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் குறித்து அரசியல் மற்றும் ஊடக அழுத்தங்கள் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அவரது இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலை அங்கீகரிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிராப் சைட் நியூஸ் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு முக்கிய அமெரிக்க நட்பு நாட்டின் தலைமைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதலே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடங்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளனர். பிராந்திய பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையிலும் பெரிய போரை தவிர்க்க கடைசி நிமிட ராஜதந்திர முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையிலும் தாக்குதல்கள் எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம் என்று அந்த நட்பு நாட்டுக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. அரபு அரசுகளுக்கு ஆலோசனை வழங்கிய முன்னாள் உயர்மட்ட அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி ஒருவர், டிரம்ப் நிர்வாகத்துடன் மறைமுக தொடர்புகளை வைத்திருப்பவர், இந்த திட்டமிடப்பட்ட நடவடிக்கை ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை மட்டுமே குறிவைப்பதல்ல என்றும் தெரிவித்தார். இந்த தாக்குதல்களின் இறுதி நோக்கம் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே என்று அவர் கூறியுள்ளார். அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மட்டுமல்லாமல்
முதல் ஈரானின் இராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் முக்கிய அரசியல் அமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும், குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எனப்படும் IRGC-யை நேரடியாக குறிவைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் தலைமை மீது வெற்றிகரமான தாக்குதல் நடத்தப்பட்டால் நாட்டுக்குள் பெரும் போராட்டங்கள் வெடித்து இறுதியில் அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் நம்புவதாகவும் அந்த ஆதாரம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இத்தகைய தாக்குதல்களை வலுவாக ஊக்குவித்து வருவதாகவும், ஈரானில் மேற்கத்திய நலன்களுக்கு இணங்கிய புதிய அரசாங்கத்தை அமைக்க இஸ்ரேல் உதவ முடியும் என்று ட்ரம்பிடம் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. CNN வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் அணு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதல்களை தொடங்குவதை குறித்து ட்ரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருகிறார். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த வாரத்தில் நடைபெற்ற ராஜதந்திர முயற்சிகள் வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையிலான பதற்றங்களை குறைப்பதில் எந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஈரானிய அதிகாரிகள் அணுசக்தி திட்டம் குறித்த ட்ரம்பின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்து தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CNN தகவலின்படி பரிசீலனையில் உள்ள இராணுவ விருப்பங்களில் ஈரானின் அரசியல் தலைமையினர், பாதுகாப்பு அதிகாரிகள், அணு உள்கட்டமைப்பு மற்றும் அரசு நிறுவனங்களை குறிவைக்கும் வான்வழி தாக்குதல்கள் அடங்கும். ஈரானின் தொடர்ச்சியான சமரச மறுப்புக்கு நேரடி பதிலடியாக இத்தகைய நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படுகின்றன. ட்ரம்ப் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றாலும் பிராந்தியத்தில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க தாக்குதல் குழுக்கள் கிடைக்கக்கூடிய இராணுவ விருப்பங்களை விரிவாக்கியுள்ளதாகவும், இது நிர்வாகத்திற்குள் நடைபெறும் விவாதங்களை பாதித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்பின் சமீபத்திய ஈரான் எதிர்ப்பு அச்சுறுத்தல்களுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே கணிசமான நேரடி தொடர்புகள் இல்லை என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தொடர்பில்லாமை அமெரிக்கா ஈரான் உறவுகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. போர் நிறுத்தத்தை மீறிய இஸ்ரேல், 8 அரபு இஸ்லாமிய நாடுகள் கடும் கண்டனம். காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வருவதை 8 அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் பிராந்திய அமைதிக்கும் தற்போது நடைபெற்று வரும் அரசியல் முயற்சிகளுக்கும் நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். அக்டோபர் 10, 2025 முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்த போதிலும் சனிக்கிழமை அதிகாலை முதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களின் இந்த தாக்குதல்களில் குறைந்தது 28 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். அதில் மிக கொடிய தாக்குதல் தெற்கு காசாவின் கான் யூனிஸில் உள்ள இடம்பெயர்ந்தோர் கூடாரத்தில் நடைபெற்றது. இந்த தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 5 பேர் குழந்தைகள், ஒருவர் பெண், மற்றொருவர் வயதான ஆண் ஆவார். காசா முழுவதும் நடைபெற்ற கூடுதல் தாக்குதல்களால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார், எகிப்து, ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இஸ்ரேலின் தொடர் போர் நிறுத்த மீறல்கள் 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களின் உயிரிழப்பு மற்றும் காயங்களுக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தீவிர எஸ்கலேஷன் என்று விவரித்துள்ள அமைச்சர்கள், இது அமைதியை உறுதிப்படுத்தும் முயற்சிகளை முற்றிலும் சீர்குலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று எச்சரித்துள்ளனர். போர் நிறுத்த மீறல்கள் தொடர்ந்தால் அரசியல் செயல்முறைகளுக்கும், குறிப்பாக ட்ரம்பின் சமாதான திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை முன்னேற்றும் முயற்சிகளுக்கும், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2803 செயல்படுத்தும் நடவடிக்கைகளுக்கும் நேரடி ஆபத்து ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காசாவின் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான நிலைமைகளை நிலையான கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சிகளை இத்தகைய தாக்குதல்கள் சீர்குலைக்கும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த முக்கியமான காலகட்டத்தில் அனைத்து தரப்பினரும் தங்களின் பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும் கூட்டறிக்கை வலியுறுத்தியுள்ளது. போர் நிறுத்தத்தையோ அல்லது பரந்த ராஜதந்திர செயல்முறையையோ பாதிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் ஆரம்பகால மீட்பு மற்றும் புனரமைப்பிற்கு சாதகமான சூழல் உருவாக வேண்டியதன் அவசியத்தையும், பாலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் அரசியல் உரிமைக்கு ஏற்ப சர்வதேச சட்டம், சம்பந்தப்பட்ட ஐநா தீர்மானங்கள் மற்றும் அரபு சமாதான முன்மொழிவுக்கு இணங்க நீதியான மற்றும் நீடித்த சமாதானத்திற்கான தங்கள் ஆதரவை அமைச்சர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபத்தாஹ் எல் சிசி ஜோர்டான் மன்னர் அப்துல்லா இரண்டாமை ஞாயிற்றுக்கிழமை கெய்ரோவில் சந்தித்து பிராந்திய வளர்ச்சிகள் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். காசா தொடர்பான ராஜதந்திர முயற்சிகள் தீவிரமடைந்து வரும் சூழலில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் ஆதரவுடன் கூடிய போர் நிறுத்தத்தை நிலைநாட்டவும், போருக்கு பிந்தைய கட்டத்தை கையாளவும் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் எகிப்தும் ஜோர்டானும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளன. கடந்த வாரம் அம்மானில் நடைபெற்ற சந்திப்புகளில் பீஸ் போர்டு எனப்படும் அமைப்பின் இடைக்கால பங்கை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்று இரு நாடுகளும் மீண்டும் வலியுறுத்தின. இதில் போர் நிறுத்தத்தை ஆதரிப்பது, காசாவுக்கு தடையின்றி மனிதாபிமான உதவி வழங்குவது மற்றும் பாலஸ்தீன அதிகார சபை தனது நிர்வாக பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான அடித்தளத்தை அமைப்பது ஆகியவை அடங்கும். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் காசா பகுதிகளின் பிராந்திய ஒற்றுமையை பாதுகாப்பதும் 1967 ஜூன் 4 எல்லைகளை அடிப்படையாக கொண்ட இரு அரசு தீர்வுக்கும் தங்கள் உறுதிப்பாட்டை எகிப்தும் ஜோர்டானும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் இராணுவ நடவடிக்கைகள் மேலும் பெரிய அபாயத்தை தூண்டி நீடித்த அரசியல் தீர்வுக்கான வாய்ப்புகளை பலவீனப்படுத்தும் என்றும் இரு நாடுகளும் எச்சரித்துள்ளன.